நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க கேப்சிகம் வச்சு ஒரு சூப்பரான சட்னி தான் செய்ய போகிறோம். தோசை இட்லிக்கெலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோடனே ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சமாக சீரகம் போட்ட கடலைப்பருப்பு எல்லாம் வந்து பொன்னிறம் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டும், ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து நான் 2 கப் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். சட்னிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேப்சிகமில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும். கண்ணுக்கு அப்புறம் போனுக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கேப்சிகம் சட்னி கண்டிப்பாக வச்சு கொடுங்க. கேப்சிகம் சாப்பிடாதவங்க கூட இந்த சட்னி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தாளிப்பு சேர்த்துட்டு சுட சுட தோசைக்கு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அடி தூளான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப்